ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா விசஸ் இப்போ ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ், இது வந்து காலகாலத்துக்கும் பார்த்தீங்கன்னா எலியும் புனியமாக இருக்கிற ஒரு இதுதான். இவன் லான்ச் பண்ணும்போது இவன் ட்ரோல் பண்ணுவேன், அவன் லான்ச் பண்ணும்போது இவன் ட்ரோல் பண்ணுவேன். ரெண்டு பேரையும் வச்சு பார்த்தீங்கன்னா ரெட்மி, ரியல்மி, OnePlus, ஓப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுவானுங்க. இப்போ கலர் OS 15 வேறு லான்ச் ஆச்சு. அதில் கூட அந்த ஏர் ட்ராப் விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களால் ஆண்ட்ராய்டு டு iOS சைமல்டேனியஸாக பண்ண முடியும். அதுவும் கலர் OSல ஓப்போ வந்து கொண்டு வந்திருக்காப்புல. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பரவலாக போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் அதை எதிர்க்கிறவங்க தான் அதுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி விஷயங்களை ஆண்ட்ராய்டில் கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குது. இப்போ இந்த S24 அல்ட்ரா விசஸ் 16 ப்ரோ மேக்ஸாக இருக்கட்டும், 15 ப்ரோ மேக்ஸாக இருக்கட்டும், எது பெட்டராக இருக்கும்? ஏன்னா இந்த ₹1,00,000 மேலே போகும்போதே இந்த ரெண்டு பிராண்டு தான் எல்லாரோட மைண்ட் செட்டையும் வரும். அது புதுசாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணுறது சாம்சங் S24 சீரீஸ் விசஸ் அங்கிட்ட ஐஃபோனில் ப்ரோ மேக்ஸ் சீரீஸ். அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்சங் பொறுத்த வரைக்கும் நம்ம பயபுலன்னு வச்சு சொல்லிக்கலாம். என்ன தான் பண்ணாலும் நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம், ஆண்ட்ராய்டு வேறு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. iOS பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணும் போதே நல்லா இருக்குமா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, எல்லாமே காசு கொடுத்து வாங்குற மாதிரிலாம் இருக்கும், எப்படி செட் ஆகும் அப்படின்னு. இருந்தாலும் அந்த கேமரா மோகம், பிராண்ட் வேல்யூ அப்படின்ட்டு நிறைய பேர் ஐஃபோன் பக்கமும் போவாங்க. ஃபஸ்ட் டைமாக ஆண்ட்ராய்ட்லேருந்து iOS மாறவங்களோட மனநிலையை சொல்கிறேன். பட் ஒரு யதார்த்தமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எது இதெல்லாம் மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு யூசர் ஃப்ரெண்ட்லி, எல்லாமே ஒரு ஆல் இன் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சாம்சங் S24 அல்ட்ரா சீரீஸ் பக்கம் போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்பவுமே பழக்கப்பட்ட ஆண்ட்ராய்டு இருக்குது. என்ன வேணுமோ கிராக் வெர்ஷன் கூட நீங்கள் போட்டு ஏதாவது அப்ளிகேஷன் பேமெண்ட்லாம் யூஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்சங் இப்போ இந்த ஏஐ ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் ஏதாச்சும் இமேஜ் வரைஞ்சிட்டு க்ரியேட்டிவ் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஏஐ மூலியமாக சூப்பராக க்ரியேட் பண்ணும். க்ளீனப் பண்ணுறது கூட ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போது அந்த ஏஐ ஃபியூச்சர்ஸ் சாம்சங் இன்னும் எஃபிஷியண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ ஏஐ ஃபியூச்சர்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் கேமராவில் வந்து உங்களுக்கு அந்த ஜூம் ஆப்ஷன், ஃபோட்டோகிராஃபியில் சாம்சங் ஐஃபோனை விட பெட்டராகவே இருக்கும். அதாவது நார்மல் 1x 3x 10x 30x வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஜூமில் போய் எடுக்கும்போது நல்ல ஒரு கிளாரிட்டியான இமேஜ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஐஃபோன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் அந்த 5x தான் டெலிஃபோட்டோ லென்ஸ், அதுக்கு மேலே பெரிஸ்கோபி லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் கிடையாது. ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் சாம்சங் வந்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே நல்லா பெருசாக இருக்கும். அந்த பென்னு வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். இங்கிட்டு ஐஃபோனில் எது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்தானே ஆப்பிள் அந்த ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ரெண்டாவது விஷயம் வந்து வீடியோகிராஃபியில் ஐஃபோன் அடிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தன் இன்னும் பிறக்கலை, அதுதான் நிதர்சனம், உண்மை எல்லாமே கூட. இப்போ சாம்சங்கோட S24 சீரீஸ் யாராவது பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணால் கூட சொல்லலாம் இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர 100% உறுதியாக யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், கம்பேர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரியும், வீடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் தான் பெஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி தேதி வரைக்கும். அதே மாதிரி செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃபியில் சாம்சங் நல்லா தான் இருக்குது. ஐஃபோனு லோ லைட்டில் செல்ஃபி கேமரா அந்த அளவுக்கு சாம்சங்கை கம்பேர் பண்ணும்போது இருக்காது. அதாவது ப்ரிவ்யூ பார்க்கும்போது வேணால் ஏற்ற இறக்கமாக தெரியும், ஆனால் எடுத்து சற்று அமுக்குனதுக்கப்புறம் உள்ள கேலரிக்குள்ளே போய் பார்க்கும்போது சாம்சங் ஆப்டிமைஸ் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிருவேன். ஐஃபோன் வந்து அந்த அளவுக்கு செல்ஃபிலையுமே பார்த்தீங்கன்னா இல்லை. பட் ரெண்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா அது மட்டும்தான். ஸோ ஃபோட்டோகிராஃபி நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஆனால் எனக்கு எல்லா விதத்துலேயும் என் ஃபோன் வந்து ₹1,00,000 போட்டு வாங்குகிறேன், எனக்கு பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சாம்சங் பக்கம் தாராளமாக போகலாம். இல்லை எனக்கு வீடியோகிராஃபி தான் ரொம்ப முக்கியம், நான் ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஃபோன் வச்சுருக்கேன், இல்லை லேப்டாப்பில் தான் நான் எடிட்டிங் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கம்பல்சரியாக ஐஃபோன் பக்கம் போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். என்ன ப்ரோ வீடியோ வந்து அப்போ உண்மையிலேயே முக்கியம் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ சாம்சங்கில் நீங்கள் வாங்கிட்டீங்க, ஃபஸ்ட் டைம் நான் இத்தனை காலமாக நான் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறேன், நான் ஒரு 30,000 வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்றப்ப நீங்கள் S24 அல்ட்ரா வாங்கும்போது உங்களுக்கு வீடியோகிராஃபி 100% சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். நீங்கள் என்றைக்கு ஐஃபோனோட கம்பேர் பண்ணுறீங்களோ அப்போ தான் வீடியோகிராஃபியில்
இதை விட இது பெட்டராக இருக்கே அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரும். அது வரைக்கும் வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் ஆண்ட்ராய்டு தான் எனக்கு வேணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளாக்ஷிப்பில் S24 Ultra வாங்கிடுங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வீடியோகிராஃபியில் ஐஃபோன் நல்லாயிருக்கும். மிச்சம் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு சாம்சங் வந்து கை கொடுக்கும். அதுக்குன்னு இப்போ கம்பேர் பண்ணியும் சொல்லணும்னா, இப்போ வீடியோகிராஃபிலே சாம்சங் வந்து ஒரு 7.5 எடுக்குதுன்னா, எங்கிட்ட ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 9 எடுக்கும். அந்த ஸ்டேபிளாக இருக்கட்டும், அந்த லென்ஸ் டு லென்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், கிளாரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வீடியோஸில் பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இனோவேஷன் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கே தெரியும், கடந்த ஐஃபோன் லெவல்லேருந்து டிசைனை மாற்றலை. ஆனால் சாம்சங்கும் இப்போ அதை தான் ஃபாலோ பண்ணுறப்ப கடந்த ஒரு 3 வருஷமாகவே ஒரே டிசைன் தான். கேமராவில் டிசைனில் எதுலேயுமே மாற்றலை. எல்லா சீரீஸுக்கும் அதே டிசைன் தான். எந்த சீரீஸில் இது எதனா நீ யூஸ் பண்ணுற அப்படின்ற ஒரு தாட்டே பார்த்திங்கன்னா சாம்சங்கும் கொண்டு வந்துட்டான். ஸோ டிசைனில் கம்பேர் பண்ணால், ஆனால் இனோவேஷன் ஒவ்வொரு வட்டமும் பார்த்திங்கன்னா அந்த கேமராவில் தான் புது புது ஃபியூச்சர்ஸ், ஏஐ ஃபியூச்சர்ஸ் நிறையா கொண்டு வரான். ஏஐ இப்போ தான் அவன் வந்துக்கிட்டு இருக்கேன், ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு. ஸோ இனோவேஷன்லேயுமே பார்த்திங்கன்னா சாம்சங் தான். இப்போ கூட அடுத்த சீரீஸ் 17th ஆப்பிள் ஐஃபோன் 17 சீரீஸில் ஸ்லிம்னு ஒரு மாடல் வரப்போகுது. அது என்னென்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்காது. அதே வழக்கம் போல் பேசிக் இருக்குல்ல, அதே 2 கேமரா வச்சு தான் வரப்போகுது. ஆனால் ஸ்லிம்மாக இருக்குமா. அப்படி பார்த்திங்கன்னா சாம்சங் வந்து அவனோட என்ன சொல்கிறது 60,000 70,000 இருக்குல்ல, S23 இருக்கட்டும், S24 கூட டெலிஃபோட்டோ லென்ஸ் வருது. 3x 3.5x இருக்குது, டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறான். ஆனால் ஐஃபோன் என்ன பண்ணுறேன், 80,000 90,000 வாங்குறேன். 16 இருக்கட்டும், 16 ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இப்போ அடுத்த வர போகிற 70 ஸ்லிம்மாக இருக்கட்டும், நார்மல் ப்ரைமரி ஒய்டுன்னு தான் தரான், டெலிஃபோட்டோ கொடுக்க மாட்டேன். ஸோ இது எந்த விதத்தில் லாஜிக் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிராண்ட் இருக்குது. அவன் அதை செட்டப் முடிவு பண்ணிட்டான். எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கான்டா, நான் என்ன லான்ச் பண்ணாலும் க்யூவில் நின்று வாங்குறதுக்கு ஆள் இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் வேல்யூ க்ரியேட் பண்ணனால அவங்க பயம் இல்லாமல் காம்படிட்டர் யாருமே இல்லாமல் அடித்து போயிட்டே இருக்கான். இதான் நிலவரம். நீங்கள் யாராச்சும் ஃப்ளாக்ஷிப்பில் ₹1,00,000 மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட தேவையை கருத்தில் கொண்டு S24 Ultraவா இல்லை 15 Pro Maxா 16 Pro Maxன்றது முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாமே வேணும் அப்படின்னா S24 Ultra, எனக்கு வீடியோ தான் வேணும் அப்படின்னா ஐஃபோன், அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற சூப்பரான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. மறக்காம பேஜை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.